வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது வல்லமை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பிரேம்ஜி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு படம். சைல்டு அப்யூஸ் அப்படின்றது தான் அந்த டாபிக். பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனைவியோட இறப்புக்கு அப்புறமாட்டு தன்னோட மகளோட சென்னைக்கு பொழப்பு தேடி வந்திருப்பாரு. வந்தவர் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அவரோட பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துருப்பாரு. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். யாரோ அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணமானவங்க யார், அவங்கள இவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்கள எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். என்னதான் சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தாலும் அதை சென்சிபிளாக ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்னா அந்த படம் எடுபடாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது சைல்டு அப்யூஸ் அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். அதுவும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இது நடக்குது அப்படின்னும் போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எல்லாருக்குமே கோவத்தில் அந்த நபரை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வெறி வரும். பட் உண்மையிலே அதுதான் ப்ராக்டிக்கலான வேவா, இல்லை அந்த நபரோட இமேஜை காலி பண்ணி சட்டப்பூர்வமாக ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு போராடுறது அப்படின்றது ப்ராக்டிக்கல் வேவா. இதில் இவங்க அந்த ஃபஸ்ட்டு வே இருக்குல்ல, அதாவது இந்த கொலை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருப்பாங்க. அதுவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு அப்ரோச்சாக இருந்துச்சு. அதையும் இவங்க காட்சிப்படுத்தின விதங்கள் இருக்கும்ல, அதுக்கான முயற்சிகள், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுலேயும் இதில் தீபா கேரக்டர் ஒரு டாக்டர் கேரக்டர் அதில் நடிச்சிருப்பாங்க. ஒரு டாக்டர் படித்தவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வெறிநாய் கடிச்ச மாதிரி கண்டுக்காமல் போயிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவே பயங்கர முரணான விஷயமா இருந்துச்சு. அண்ட் முன்னுக்கு பின்னா நிறைய முரணான விஷயங்களை சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படத்தை பார்க்க போகிறோமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்ப கட்ட காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே எடுத்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் மோட்குள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு இந்த படம் கொடை சாஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அதை இவங்க ரொம்ப சென்சிபிளாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.